இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஜோட அவுட்லுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி எதுக்கு செஞ்சுருக்கோன்னா, புறாங்களை வந்து பார்ட்டிஷன் பிரிப்போம் இல்லையா, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, அதுக்காக தான் இதை வந்து செஞ்சுருக்கோம். இந்த ஃபீமேல் கேஜி இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோர் செட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் டோரு அது நின்று உள்ளே போகிறதுக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஸ்க்ரூ வெளியே தெரிஞ்சுது, அது காலில் குத்தி எதுனா இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன பீஸ் வச்சு அடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்ஸு, இது எல்லாருக்குமே தெரியும், இந்த சைக்கிள் ஃபோக்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான். அப்புறம் இந்த போர்டு மெயினாக எதுக்கு வச்சுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதுவோடைய ஹைட் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதை மேலே கேப் அப்படியே விடக்கூடாதுன்றதுனால நம்ம இது வந்து ஃபிக்ஸடாக ஆக்கிட்டோம். இதை வந்து ஓப்பனும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, மேலே அப்படியே வச்சாச்சு. ஏன்னா இதுக்கும் இந்த கதுவுக்கும் கொஞ்சம் அளவு சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுனால. இன்னும் பார்த்தீங்கன்னா இது எல் ஆங்கிள், ஏன்னா அது ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு நிற்கணும், அப்போ தான் அந்த நின்று புறா உள்ளே இறங்கணுன்றதுக்காக அது ஒரு கீல் செட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் இங்கே ஒரு தாப்பால் செட்டு, அப்புறம் அந்த கைப்பிடி ஓப்பன் பண்ணுறதுக்கு. வாங்க உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா உள்ளே 2 கீல் மட்டும் நம்ம வாங்கி செட் பண்ணியிருக்கோம். அதேமாரி அதுங்க புறாங்க நிற்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, எல் ஆங்கிள், இந்த எல் ஆங்கிள் வந்து நம்ம பழைய இரும்பு கடையில் இருந்து எடுத்தோம். மொத்தம் 16 எல் ஆங்கிள் எடுத்தோம். மொத்தம் 32 எல் ஆங்கிள் வர மாதிரி. அப்புறம் இந்த டோர் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இங்கே கீழே ஒரு தாப்பால் வச்சு நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. நம்மளா அந்த சைட் டோர் ஓப்பன் பண்ணி அப்புறம் இந்த தாப்பால் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டோர் வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு வந்து இந்த கதவுலேயே 2 கீழே வச்சுருக்கோம், இந்த மேலே ஒன்று கீழே ஒன்றுன்ற மாதிரி. இது கதவுலேயே அட்டாச் ஆகிருந்தது, ஸோ அப்படியே எடுத்துன்னு வந்து ஃபிட் மட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ப்ளேவுட்டு, இது வந்து நம்ம 2 அடி ஹைட்டு, பிரெத்து வந்து 2 அடி, ஹைட் வந்து 4 அடி, அந்த ரேஷியோவில் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் வச்சுருக்க கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு சப்போர்ட் மாதிரி, ஏன்னா லாங் ஸ்பேனுன்றதுனால நம்மளுக்கு சைடில் ஒரு க்ரிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா சைட்லேயுமே மாரி ஒரு சென்டர் பார்த்து நம்ம அந்த கட்டை வச்சு அடிச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், அதேமாதிரி க்ரிப்புக்காக வச்சுருக்கோம். அதேமாதிரி இப்போ வந்து ப்ளேவுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. இந்த கேப்பை வந்து கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம இந்த ஷீட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சிமெண்ட் ஷீட்டு மாதிரி வரும், அந்த ஷீட்டு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பாருங்கள், ஏன்னா அப்போ தான் மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. இதே நம்ம போர்டை வச்சு நம்ம ஃபிட் பண்ணோம்னா அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் நம்ம இந்த மாதிரி தகரம் வச்சு 2 சைட்லையுமே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பெட்டி, நம்மளுக்கு அந்த ப்ளேவுட் கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மொத்தத்தையுமே. இது வச்சதுனால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா, இப்போ இந்த சைடில் ஒரு கட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால புறாங்க வந்து அதுலேயே ஒரு பவுச் மாதிரி போய் உக்காஞ்சிக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்து நம்ம மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தது, இந்த பழைய ஓட்டு வீட்டுங்களில் ஜன்னலுக்கோசரம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே, இதுவும் அவங்க வீட்லேயே இருந்துச்சு, பழைய கதவுல இருந்துச்சு, இது கைட்டி எடுத்தாச்சு. இந்த எல் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்தோம்னு சொல்லியிருப்போம். கிலோ வந்து 40 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஸோ 2.5 கிலோ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ளேவுட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கோழி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த ப்ளேவுட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கேட்டுனாக்கா அவங்க வெளியில் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க, எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ரன்னர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல், அதாவது வெளியூருக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மோட்டராக இருக்கட்டும், இந்த காயிலு, அந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டீரியல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கிலோ 40 ரூபான்னு சொல்லி பேசி கிட்ட ஒரு 16 ரன்னர்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவங்கக்கிட்ட இருந்து. இதுக்கான வண்டி சார்ஜுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸ்லேருந்து இந்த போர்டில் ஏற்றிட்டு வந்ததுக்கு 1600 ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரன்னர் பீஸ் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ 10 கிலோ கிட்ட மொத்தமாக வாங்கினது. ஸோ அது ஒரு 400 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரே ஆள் தான் அடித்தது. போர்டு பிடிக்கிறதுக்கு மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் சண்டே அண்ணன் வீட்டில் இருந்தான்னு சொல்கிறதுனால
அவனை வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மொத்த கேஜுமே செட்டப் முடிஞ்சிச்சு. இன்னும் இது கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை, அப்புறம் அந்த கதவுக்கு வந்து முன்னாடி பூட்டு ஒன்று போடணும். இது மெயினாக இந்த ட்ராப் டோர் வந்து நம்ம நிறைய பேர் கூண்டில் பார்த்துருக்கோம். சரி நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோக்ஸ் கம்பி ஒன்று வந்து 3 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோக்ஸ் மட்டும் வாங்கி நம்மளே நம்ம கேஜுக்கு வந்து செட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தாப்பால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எடுத்தாச்சு. அந்த கதவுலேயே அட்டாச் ஆகிருந்தது, அதை கட்டி நம்ம மேலே ஒன்று செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.